ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கைக்கு பின் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணா தொழிற்சங்கம் உள்பட 23 தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் கூறுகின்றன. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தற்பொழுது போராட்டம் நடத்தவுள்ளதாக தொழிற்சங்கங்கள் முடிவு எடுத்துள்ளனர். ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ். ஜூன் 4க்கு பிறகு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறுகின்றனர். இந்த போராட்டத்தினுடைய முக்கிய சிறப்பம்சம் என்ன? அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக பிரபாவதி, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மக்களவை தேர்தலினுடைய இறுதி கட்டம் என்பது நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஜூன் 4ஆம் தேதி அந்த வாக்குப்பதிவு என்பதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடத்த இருப்பதாகவும், அதே போல போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மூலமாக ஸ்ட்ரைக் நடத்தப்படுவதாகவும் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வரக்கூடிய அந்த ஒப்பந்த முறையில் எடுக்கக்கூடிய பணியாளர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும், அதே போல ஓய்வூதியர்களுக்கான அந்த ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். இதற்கு முன்பாக நடந்த அந்த பொங்கல் பண்டிகையின் போது நடைபெற்ற போராட்டத்தின் போது போக்குவரத்து துறையின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் தற்போது பொதுமக்கள் பாதிப்படைவார்கள், உங்களுடைய கோரிக்கையினை போக்குவரத்து துறை உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் போராட்டம் தொடரலாம் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த ஸ்ட்ரைக் என்பதனை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த தேர்தலுக்கு பிறகாகவும் கூட தொடர்ச்சியாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையினை போக்குவரத்து துறையினர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகாக மீண்டும் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அந்த 4, 5 ஆகிய தேதிகளில் இந்த போராட்டம் நடைபெறும் என்றும், தமிழகத்தில் பேருந்துகளுக்கான அந்த பாதிப்பு என்பது அதிக அளவில் இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களில் அண்ணா தொழிற்சங்கம், அதே போல CITU, AITUC உள்ளிட்ட முக்கிய தோழமை தொழிற்சங்கங்களான 23க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.